இந்த உண்மையான ஒரு பேய் சம்பவ கதையில் நான் பேயோட உண்மையான வாய்ஸை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை நீங்கள் கேட்க போகிறீங்க. இது வரைக்குமே இந்த ஒரு பேய் வாய்ஸை யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. இது ஒருத்தருக்கு உண்மையாகவே நடந்திருக்கு. அவர் அந்த வாய்ஸை ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு, எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கதையை எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நடுவில் அந்த பேயோட பேச்சு சத்தத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர் குப்பன் இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமத்தில் எனக்கு சென்ட் பண்ணார். இவர் வேளச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் குடியிருக்காரு. அவரோட ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஃப்ளாட் இருக்குது. அது பல வருஷமாக பூட்டி தான் கிடந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அப்படியே துருப்பிடிச்சி போய் அந்த மண் அடிஞ்சு இந்த நியூஸ் பேப்பர்லாம் ரெகுலராக போட்டிருந்து எடுக்காமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளாட் இருந்திருக்கு. அந்த குப்பன் கொஞ்ச நாள் இல்லை, பல வருஷங்களாக அந்த ஃப்ளாட்டில் தான் குடியிருந்திருக்காரு. ஸோ அப்போலேருந்தே அந்த ஃப்ளாட் பூட்டி தான் இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் மட்டும் ஒரு விஷயம் மட்டும் அந்த ஃப்ளாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அது என்னென்னா, இரவு நேரத்தில் மட்டும் அந்த ஃப்ளாட்லேருந்து பழைய பாட்டு சத்தம், பழைய சீரியலு, பழைய மியூசிக்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஃப்ளாட்லேருந்து மட்டும் கேட்டுட்டு இருந்திருக்கு. முதல்ல அந்த குப்பன் இது நம்ம ஃப்ளாட்லேருந்து தான் வருது, ஸோ அது அப்படியே ஆப்போசிட் ஆகி மறுபடியும் எக்கோ நம்ம ஃப்ளாட்டுக்கே திரும்பி அடிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் மைல்டாக நோட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு அது அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இருந்து தான் வருதுன்னு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க கரண்ட் போச்சு. ஸோ எங்கேயுமே கரண்ட் கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஃப்ளாட்லேருந்து மட்டும் இந்த பழங்கால டிவியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் அண்ட் டிவி, ஸோ அது ப்ளூ கலரில் லைட்டாக தெரியும். அந்த மாதிரி சத்தமும் அந்த மாதிரி ஒளியும் அந்த ஒரு ஃப்ளாட்லேருந்து கேட்டிருக்கு. லைட் வெளிச்சிருக்கு பார்த்தீங்களா, டிவியில் லைட் வெளிச்சம், அது அந்த ஃப்ளாட்டோட கதவுக்கு கீழே அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, அது வழியே லைட்டாக வெளியில் வந்திருக்கு. ஸோ அப்போ தான் ஒரு உறுதிப்படுத்தினது உள்ளேருந்து டிவி சத்தம் கேட்குது, டிவி உள்ளே ஓடுதுன்னு. அப்புறமா குப்பன் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டியும் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க இவங்க துபாய் போய் பல வருஷங்கள் ஆச்சு, ஸோ அவங்க திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சம்பவமே இதுக்கப்புறம் தான் நடக்குது. 2024 என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண குப்பன் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நைட் ஷிஃப்ட்டு. அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தண்ணி தான் கிடைக்குது. அவர் தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சன் போயிட்டு மறுபடியும் ஹாலுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது அந்த ஃப்ளாட்லேருந்து அந்த டிவி சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கு. ஸோ ரொம்ப ஹெவியாக கேட்டிருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகிருக்கு. ஸோ என்னடா இப்படி கேட்குதுன்னு அவர் மெதுவாக போய் தன்னோட ஃப்ளாட்டோட கதவு திறந்து பக்கத்து ஃப்ளாட்டை எட்டி பார்த்துருக்காரு. அப்போ அந்த ஃப்ளாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிருக்காரு. அப்போ உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு, டிவியை மாற்றாத, இதே சேனல் இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு பயங்கரமான ஒரு ஷாக். காலையில் எழுந்திரிச்ச பிறகு ஃப்ளாட்டை மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா, அந்த ஃப்ளாட் மேலே இருந்த அந்த தூசு துருன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி இருக்குது. யாருமே கதவு திறந்த மாதிரி எந்த அறிகுறியுமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா அவருக்கு க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னதான் உள்ளே நடக்குதுன்னு தெரியாமல் அவர் தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு டெரஸில் போய் பார்த்துருக்காரு. அதாவது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் டெரஸில் போய் பார்த்துருக்காரு. அந்த டெரஸ்லேருந்து, அதாவது இந்த மாடியில் இருந்து இந்த திறக்காத அந்த ஃப்ளாட்டை பார்த்துருக்காங்க. ஜன்னல் லைட்டாக ஒரு மாதிரி கிளியராக தெரிஞ்சிருக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்னு. அப்போ அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே ஒரு பழைய அந்த ஒயிட் கலர் ஒரு டிவி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளூ டிவி அப்படியே எரிஞ்சிட்டு இருந்திருக்கு, அதாவது ஓடி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்த குப்பன் கூட வந்த ஃப்ரெண்டு இல்லீகலாக யாரும் உள்ளே தங்கியிருக்காங்க, ஏதோ தப்பு உள்ள நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து செக்யூரிட்டி கிட்ட இன்னொரு சாவி, அதாவது செகண்டரி இன்னொரு சாவி வச்சுருப்பாங்களே, அந்த சாவியை வாங்கி அந்த ஃப்ளாட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. உள்ளே எல்லாமே போட்டபடி தான் இருக்குது. அந்த டிவி ஆஃப் ஆகி தான் இருக்குது. ஸோ ஒரு 10-20 வருஷம் கழிச்சு ஒரு ரூமை திறந்து எப்படி இருக்குமோ, ஒரு வீட்டை திறந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சந்தேகமாக வராத மாதிரி அந்த வீடு அப்படியே பழைய வீடு மாதிரி இருக்குது. ஆனால் டிவி லைட்டாக திரும்பி இருக்குது. அது எந்த சைடு திரும்பி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது பாத்ரூம் சைடு திரும்பியிருக்கு. அந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் சேரில் பார்த்திங்கன்னா யாரோ உட்காந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. இப்போ ரெகுலராக உட்காந்து எந்திரிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாட்டை பற்றி பக்கத்து ஃப்ளாட்லாம் விசாரித்து பார்த்துருக்காங்க. அப்போ அந்த குப்பனுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. அங்கேருந்து ஒரு பாட்டியம்மா சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வயசான ஒரு ஆண் இருந்தார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல இறந்து போயிட்டார். அது ஒரு சாதாரணமாக இருக்கிற பாத்ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அங்கேயே இறந்து போயிட்டார். அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியெலாம் காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த ஃப்ளாட் இப்போ வரைக்கும் மூடி தான் இருக்குன்னு அந்த பாட்டியமாக சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 நாட்கள் ரொம்ப சாதாரணமாக போகுது. 3ஆவது நாள் ரொம்ப ஹெவியான சவுண்டு. அவனால் உள்ளே உட்காரவே முடியல. அந்த குப்பன் எழுந்திரிச்சு பக்கத்து ஃப்ளாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா காதை வச்சு கேட்டால் அந்த வால்யூம் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதாவது உள்ள டிவி பார்க்குற மாதிரி பழைய சாங்ஸு, பழைய மியூசிக்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஓடி இருக்குது. அதையும் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் உள்ளே யாரோ பேசுகிற மாதிரி இருந்திருக்கு, அதையும் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க.
அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாட்டோட சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த செகண்டரி சாவி செக்யூரிட்டி கிட்ட வாங்கினாங்கல்ல, அந்த சாவியை வச்சு அந்த ஃப்ளாட்டை லைட்டாக திறந்து உள்ளே பார்த்துருக்கான். அப்போ உள்ள சேர் போட்டு டிவிக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் உட்காந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு மனித மாதிரி முழுசாக தெரியல, பட் ஏதோ ஒரு உருவம் உட்காந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த உருவம் கரெக்டாக டிவி பார்த்துருக்கு. அந்த டிவி பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்திருக்கு. அது ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கு. அது ஒரு வேறு எரர் நடந்தாலோ இல்லை சிக்னல் கரெக்டாக கிடைக்கலோ டிவி எப்படி ஓடிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. ஆனால் பாட்டு சவுண்டோ மியூசிக் சவுண்டோ தெளிவாக கேட்டிருக்கு. அது ஒரு பழைய ஓல்டு மியூசிக். அந்த குப்பன் பயத்தில் அப்படியே கதவு திரும்ப மூட ட்ரை பண்ணார். அப்போ அந்த சேரில் உட்காந்து இந்த உருவம் அப்படியே திரும்பி பார்த்ததா சொல்கிறாரு. பட் அவருக்கே அது ஞாபகமே இல்லை. அது திரும்பி பார்த்ததா இல்லை சேர் ஆடுனுச்சா அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. சடார்னு கதவை சாத்திட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாட்டு பக்கம் அவர் போகிறதே இல்லையாமா. ஸோ அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. எதுக்குண்ணா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் நைட் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அவர் ஆஃபீஸ்க்கே ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உண்மையான பேசுமோ நடந்திருந்தால் மறக்காம இந்த மேலே தெரியுற இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கதையை நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.